கோவிந்தன் என்ற பதம் ஏன் போட்டாள்? பகவத்பாதாள் பகவானை நினைச்சுட்டு தான் போட்டா. ஏன்னா பகவத்பாதாளுக்கு குலதெய்வம் கிருஷ்ணன் தான். இது பாருங்க, சங்கர அவதாரம் நேற்றுக்கே சொன்ன மாதிரி அந்த சக்தா பகிஷைவா விவகாரேத்து வைஷ்ணவான்னு சிவாவதாரம், நெத்தியில விபூதி, பூஜை பண்றது யார? கிருஷ்ணன். குலதெய்வம் கிருஷ்ணன். தன்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வமான கிருஷ்ணனை கோவிந்தனாக வழிபட்டிருக்காள். அப்படி வழிபட்டு 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 குலதெய்வத்தையே தன்னுடைய மூச்சு காத்தா வச்சுருக்காள் பகவத்பாதாள். அம்மாவும் சரி, குழந்தையும் சரி, ஆதிசங்கரரும் சரி, தன்னுடைய மூச்சு காத்தா வச்சுருக்காள். இது ஒரு காரணம். ஏன்னா தனக்கு பிடிச்ச ஒரு தெய்வம், அதனால அவனை உபாசிக்கணும்னு சொல்றாள். ஏன் பஜ கோவிந்தத்துக்கு பதிலாக பஜ சங்கரம்னு சொல்லியிருக்கப்படாதா? சொல்லலை. கிருஷ்ணனை உபாசிக்கணும்னு சொல்றாள். அந்த கிருஷ்ணன்லையும் அவர் உபாசிச்ச மூர்த்தியை கோவிந்தனாக பாவிச்சிருக்காள். இது ஒரு காரணம். கோவிந்தன் என்று சொன்னால் இந்த இடத்துல குருவை ஞாபகப்படுத்துகிறாள். பகவத்பாதாளுடைய குரு கோவிந்த பகவத்பாதாள். தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய கோவிந்த பகவத்பாதரை எல்லாரும் பஜிக்கணும், சேவை பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும். இல்லை அவாவாளுக்கு யார் குருவா இருக்காளோ, ஞான குருவாக இருக்காளோ, அப்பேற்பட்ட ஞான குருவை பஜிக்கணும் அப்படின்னு இன்டைரக்டா சொல்றார். அப்படி பகவான் குருஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால, அந்த குருவே தெய்வமானதுனால, பகவத்பாதாளுக்கு அந்த குரு கோவிந்தன் என்ற திருநாமத்தோட இருக்கிறதுனால கோவிந்தனை பஜிக்கணும் அப்படின்னு குருவும் தெய்வமும் ஒன்று என்று காட்டுவதற்காக கோவிந்த பஜனத்தை சொன்னார். அது மாத்திரம் இல்லை, மூணாவது ஒரு காரணம், கோவிந்தன் என்ற திருநாமம் என்று சொன்னா எல்லா விதமான பாபங்களையும் போக்கக்கூடிய ஒரு திருநாமம். எல்லாமே பாபங்களை போக்கினா கூட கோவிந்தன் என்ற நாமாவானது முக்கியமான ஒரு விஷயத்தை போக்குறது. என்னன்னா அகங்காரத்தை போக்கக்கூடிய ஒரு நாமா கோவிந்த நாமா. நமக்கு ஈகோ இருக்கோ இல்லையோ, எல்லா விஷயத்திலையும் அகங்காரம் இருக்கு. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பல விஷயங்களை நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம், எப்படியெல்லாம் இருக்குன்னு. அந்த அகங்காரத்தை போக்கக்கூடிய ஒரு நாமா கோவிந்த நாமா. அகங்காரம் அழிஞ்சாதான் பணிவு ஏற்படும். பணிவு வந்தாதான் மனசுல அன்பு ஊறும். அப்படி அன்பு ஊறினாதான் எல்லாருக்கிட்டையும் நாம் சமமாக ஒரே மாதிரி எல்லா சமயத்திலையும் இருக்க முடியும். அப்படி இருந்தாதான், வித்தியாசம் இல்லாமல் இருந்தாதான் கோபதாபங்களை அடக்க முடியும். கோபதாபங்களை ஜெயிச்சாதான் மனசுல ஒரு சாந்தி ஏற்படும். அதுதான் விவேகம், வைராக்கியம்னு சொல்றோம். மனசுல சாந்தி ஏற்பட்டாதான் பக்தி நன்னா பண்ண முடியும். பக்தி நன்னா பண்ணாதான் பகவான் கிடைப்பான். அதனால படிப்படியா நாம பகவானை பஜிக்கிறதுக்கான வழியை இந்த நாமாக்கள்லேயே சொல்லி கொடுக்கிறார். கோவிந்தா 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 என்றுதான் திரௌபதியும் கதறினாள். அப்படி திரௌபதி கதறும் பொழுது பகவான் அவளுக்கு முதல்ல மனசுல கொடுத்தது என்ன? சாந்தி. அகங்காரத்தை அழிச்சாள். எப்படி அழிச்சாள்? திரௌபதி தானே தன்னை காப்பாற்றிக்க முடியும் என்ற ஒரு அகங்காரம் இருந்ததோ இல்லையோ, அது கொஞ்சமா இருந்தாலும் அகங்காரம் தான். அந்த ஈகோ போச்சு முதல்ல. அந்த ஈகோ போன உடனே என்ன ஆச்சு? அவள் மனசுக்கு ஒரு வினயம் ஏற்பட்டது, பக்தி பொங்கி வந்தது. அந்த பக்தி பொங்கி வந்த உடனே தன்னை மறந்தாள். பகவான் மாத்திரம்தான் மனசுல வரும்பொழுது மனசுக்கு அமைதி ஏற்பட்டது, சாந்தி ஏற்பட்டது. அந்த சாந்தி ஏற்பட்ட உடனே பக்தியும் பரிமளிச்ச உடனே பகவான் ஓடி வந்துட்டான். ஆக மொத்தத்துல கோவிந்தன் என்ற நாமாவானது அகங்காரத்தை அழிக்கக்கூடிய நாமா. அதனாலதான் கோவிந்தா கோவிந்தா என்று அரற்றி மனம் குளிர்ந்து, வில்லிபுத்தூர் வில்லி பாரதத்துல சொல்லும் பொழுது திரௌபதி கோவிந்தா கோவிந்தா என்று அரற்றினாக்க கத்தனம். அதாவது நம்மளுடைய மானத்தை விட்டு, கௌரவத்தை விட்டு, அகங்காரத்தை விட்டு கத்தனம்ங்கிறாள். ஏதோ பிசி கோவிந்தா அப்படி சொல்லப்படாது. ஏதோ மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கப்படாது. நாம சொல்லும் பொழுது நன்னா வாயை விட்டு, தொண்டை வலிக்கிறதேன்னா வலிக்கக்கூடிய சமயத்துல மனசுல சொல்லு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு மறுபடியும் நன்னா வாயை விட்டு சொல்லு. இப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாயை விட்டு நாராயண நாமாவோ கோவிந்த நாமாவோ சொல்லிகிட்டே இருக்கணும். இப்படி கோவிந்தா கோவிந்தா என்று கதறினாலாம்
இந்த திரௌபதி. ஆபத்து காலத்துல கதறது மாத்திரம் இல்லை, ஏன்னா எந்த காலம் ஆபத்து காலம் நமக்கு தெரியாது. அதனால எல்லா காலத்திலையும் கதறிடு. எல்லா காலத்திலையும் எதெல்லாமோ கதறதுக்கு பதிலா, யாருக்கெல்லாமோ கதறதுக்கு பதிலா கோவிந்தா கோவிந்தா என்ற கதறுன்னு தான் சொல்லியிருக்கார். அதனாலதான் கோவிந்த கோவிந்த இது ஸ்புடம் வதா. ஸ்புடம் வதான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்லா ஸ்பஷ்டமா சத்தமா சொல்லுன்னு அர்த்தம். ஸ்புட்டம்னா ஸ்பஷ்டம்னு லிட்ரல் மீனிங். சூக்ஷ்மமான அர்த்தம் என்ன? நல்லா உரத்த குரல்ல சொல்லணும்னு அர்த்தம். அதனாலதான் நாமாக்கள்லாம் சொல்லும் பொழுது நல்லா சொல்லணும். அப்படி ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி கோவிந்தன் என்ற சப்தமானது அகங்காரத்தை போக்குவதனாலே கோவிந்த நாமாவை உபயோகப்படுத்தினார். அது மாத்திரம் இல்லை, இந்த கோவிந்த நாமாவை தான் எப்படி அகங்காரத்தை போக்கித்துனா, இந்திரன் தான் இந்த பட்டத்தையே கொடுக்கிறான். இந்திரன் மழை பெய்ய வச்சான். சுவாமி கோகுலத்தில் பிருந்தாவனத்தை எல்லாரையும் கோவர்தன மலையை தூக்கி நின்று எல்லாரையும் அடியில் வரவழைச்சு எல்லாரையும் காப்பாற்றினான். 7 நாட்களுக்கு மழை பெஞ்சுது. பிரளய காலத்தில் பெய்யக்கூடிய மேகங்களை வச்சு மழை வருஷிக்கிறான். இந்திரனுக்கு தான் ஜெயிச்சாகணும், இந்த கிருஷ்ணனை ஜெயிக்கணும்ங்கிற ஒரு கர்வம் தலைக்கு மேல நிற்கிறது. பகவான் கோவர்தனோத்தாரணம் பண்ணி கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சு எல்லாரையும் காப்பாற்றி 7 நாட்களுக்கு அப்படியே நின்று எல்லாரையும் இந்திரனை ஜெயிக்கும்படியா பண்ணினான். கடைசியில இந்திரன் தோத்து போனான். ஏன்னா மேகங்கள்லாம் தீந்து போச்சு, மழை பெய்யறதுக்கு மழை இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, தோத்து போயிட்டோமேன்னு சொல்லி அப்புறம் கர்ப்பம் அடங்கி கிருஷ்ணன்ட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் பண்றான். அப்ப கோவிந்த நாமா என்ற ஒரு நாமாவை இந்திரன் பகவானுக்கு முடிசூட்டு விழா பண்றான். அந்த முடிசூட்டு விழா பண்ணக்கூடிய சமயத்தில் கோவிந்தை கோவிந்தன் என்ற திருநாமத்தை கொடுத்து முடிசூட்டி விடுறான். அங்க காமதேனுடைய பாலை எடுத்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் சொல்லக்கூடிய சமயத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கார் சுகாச்சாரியார். அங்கேயும் பகவானுக்கு இந்திரன் கொடுத்த பேர் தான் இந்த கோவிந்தன். ஏன் இந்த பெயரை கொடுத்தான்? தன் அகங்காரத்தை அழிச்சதனாலே அந்த பெயரை கொடுத்து பகவானை கொண்டாடுறான். அது மாத்திரமில்லை, இது எப்படி அகங்காரத்தை அழிக்கிறது? கோ என்றால் பல அர்த்தங்கள் உண்டுன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கு. கோ என்ற சப்தத்துக்கு பசுமாடு என்று அர்த்தம், கோ என்ற சப்தத்துக்கு பூமி என்று அர்த்தம், கோ என்ற சப்தத்திற்கு வேதம் என்று அர்த்தம், கோ என்ற சப்தத்திற்கு பிரபஞ்சம் என்று அர்த்தம், கோ என்ற சப்தத்துக்கு மனசு என்று அர்த்தம், கோ என்ற சப்தத்துக்கு இந்திரியங்கள் என்று அர்த்தம். இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு கோ என்ற சப்தத்துக்கு. நமக்கு பெரும்பாலும் பிரசித்தமான அர்த்தங்கள் தெரியும். இந்த மாதிரி சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் இருக்கு. அந்த கோ என்ற இந்திரியங்களை அர்த்தமாக வச்சுட்டோம்னா, கோ என்ற இந்திரியங்களாலே எவன் ஒருவன் பகவானை பஜிக்கிறானோ, கைங்கரியம் பண்றானோ, மனசா வாசா கர்மனா, அப்பேற்பட்ட ஒருவனுக்கு தான் கோவிந்தன் என்று அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது தன்னுடைய இந்திரியங்கள்னாலே எவன் ஒருத்தன் பகவானை பருகிறானோ, இந்திரியங்கள்னாலே எவன் ஒருத்தன் பக்தி பண்ணி பகவானை அனுபவிக்கிறானோ, அப்பேற்பட்ட ஒரு பக்தன் இருக்கானே அவனே பகவானாக மாறி நிற்கிறான். அதனால அந்த பக்தனுக்கும் கோவிந்தன் என்று பெயர், பகவானுக்கும் கோவிந்தன் என்று பெயர். அது மாத்திரமில்லை, கோ என்றால் பூமி. பூமியை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடியவன். எவன் பூமி பாலகனாக இருக்கானோ அவன் கோவிந்தன். எவன் பசுமாட்டை ரட்சிக்கிறானோ அவன் கோவிந்தன். எவன் மனசுக்கெல்லாம் அதிபதியாக பிரகாசிக்கிறானோ, நம்ம மனசை வளைச்சு போடுறானோ, வசீகரணம் பண்றானோ அவன் கோவிந்தன். பகவான் அப்படித்தானே பண்ணியிருக்கான். கிருஷ்ணன் கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் அத்தனை பேருடைய மனசையும் வசீகரணம் பண்ணியிருக்கான். எப்படி பண்ணானோ, திருட்டி பண்ணினானோ, இல்ல பேசி பண்ணினானோ, இல்ல தரிசனம் கொடுத்து பண்ணினானோ, எப்படியோ எல்லாருடைய மனசையும் வசீகரணம் பண்ணியிருக்கான். அப்பேற்பட்ட வசீகரணம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு தான் இருக்கு. மன்மதனை முதல் கொண்டு வசீகரணம் பண்றான், மயக்கிறான். இப்படி எல்லாரையும் மயக்கக்கூடியவனாக இருப்பதனாலே, மனசை மயக்கக்கூடியவனாக இருப்பதனாலே அவனுக்கு கோவிந்தன் என்று பெயர். கோ என்றால் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தை யாரு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய ஆக்கல், படை, காத்தல், அழித்தல் என்று எல்லா காரியங்களையும் செய்கிறானோ அவன்தான் கோவிந்தன். கோ என்றால் பரமாத்மா. அந்த கோ என்றால் பரமாத்மானா எவன் பரமாத்மாவாக இருந்து இந்த உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கானோ அவன் கோவிந்தன். கோ என்றால்
ஜீவன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்படி பலவிதமான அர்த்தங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பதத்துக்கு உடையவனாக எவன் இருக்கானோ அவன்தான் கோவிந்தன். நமக்கெல்லாம் முக்கியமாக தேவையாக இருக்கக்கூடியது இந்திரியங்கள். இந்திரியம் என்ற அர்த்தத்தினாலே பக்தி ரசத்தை நாம பருகின்றே இருக்கணும். அதுக்காக பகவான் காட்டுவது போல நீ பக்தி ரசம் பருக ஆரம்பிச்சா நீயும் நானும் ஒன்னாயிடுவோம். அதுதான் ஜீவ பரமாத்மா ஐக்கியம். அப்படி கோவிந்த நாமாவனாலே ஜீவ பரமாத்மா ஐக்கியத்தையே கொடுக்க முடியும் என்பதனாலே கோவிந்தன் என்ற நாமாவை பகவத் பாதால் இந்த இடத்துல உபயோகப்படுத்துறார். ஏன்னா அவருடைய சித்தாந்தமும் ஜீவ பரமாத்மா ஐக்கியம் தானே. அந்த வேதாந்த அத்வைத சித்தாந்தத்தை காட்டக்கூடிய ஒரு பதமாக இருப்பதனாலே, அதனாலதான் இப்படி பல அர்த்தங்கள் இருக்கிறதுனாலதான் 4 முறை இந்த பதத்தை போட்டு 3 முறை இந்த பதத்தை போட்டு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே.